என்னாச்சு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது? ஏதோ அப்படியே போயிட்டு இருக்கு. சரிமா நான் வைக்கிறேன். மாப்பிள்ள எல்லாம் பார்த்தாச்சா? இது நம்ம செல்வி அக்கா மகன்ல. நான் என்னத்த சொல்ல, இதெல்லாம் படிக்க அனுப்புனா எங்களுக்கு வேலையை பார்க்கணும் பாரு. எவனே தெரியல, அவனை கையை குளிக்க வேற சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறா. நானத்த சொல்ல, இதெல்லாம் படிச்சு இப்ப தாய் தகப்பன் பேரை காப்பாத்துன்னு பார்த்தா நார வச்சு போடுங்களாட்டு இருக்கு. மூஞ்சி முக கட்டையும் பாரு பொம்பளை பிள்ளை. சரி ஓகே, அம்மா மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை சொன்னாங்க, நான் போய் பாக்குறேன். சரி ஓகே பைடா. இங்க வா. என்ன வீட்ல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா காசு வாங்கிட்டு போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேன்றான். நான் அடுத்த மாசம் தரேன். நீட்டி காசு வாங்கிட்டீங்க போது நல்லா இருந்ததா? இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அதான் அடுத்த மாசம் தரேன்னு சொல்றேன்ல. சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா இல்ல வேற எதனால யோ, திங்கிறீங்களா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சோறுகின்னு பேசுற வச்சுக்காத. வயசுல மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன். சே, என்னதான் ஆளுங்களும். ஒன்னா இது கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பேசிட்டு இருக்கு. பார்க்க அவங்க அப்பா மாதிரி இருக்கு, அவரை போய் இப்படி பேசிட்டு இருக்கா. நான் கூட என்னமோ நினைச்சேன். சரி ஏய் ரேஸ்மா, ஏய் ஏன் அழுவுற? இல்லண்ணா, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு. அதுக்கு அத்தான் டைட்ல கொடுக்க முடியல. ரொம்ப தப்பா பேசிட்டாங்கண்ணா. சரி வரேண்ணா. சரிம்மா பார்த்து போ, கால் பண்ணு. தெரியும் நீ போட்ட சீனுக்கு எவங்கிட்டயா இப்படி கண்ணை கசிட்டு நிற்பாங்க. சாவடி. இதாங்க உலகம். நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம்னு தெரியாது. ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயும் 1000 பேர் 1000 விதமா பேசிடுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசுறதுனால நம்ம யாருக்கும் தரம் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில எது சரி எது தப்புங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நம்மளை பத்தி தெரியாதவங்க நம்மளை புரிஞ்சுக்கலன்னா வருத்தம் இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம